நாம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஓரியோ கேக். இதுக்கு 3 பொருள் தான் தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம இதில் எக்கெல்லாம் வந்து நம்ம எதுவுமே போட மாட்டோம். எக்கோ சுகரோ எதுவுமே இருக்காது. ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்ட்டோடு இருக்கும். ஸோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல கேக் டின்னை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதாவது பட்டர் ஷீட் போட்டு ஒரு 2 ஓரியோ பிஸ்கட் எடுத்துக்கலாம். ஒரு 25 பிஸ்கட்ஸ் இருக்கும், அதாவது 25 பிஸ்கட்ஸ் இருக்கும். இதை அரைச்சதுக்கப்புறமா நம்ம பால் ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ நீங்கள் இதோடு சேர்த்து மில்க் போட்டு அரைக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கூட நீங்கள் மில்க் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பேக்கிங் பவுடர் போடுறோம். நீங்கள் பேக்கிங் சோடா கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் பால் ஊற்றிட்டு திரும்ப இதை மிக்ஸ் பண்ணணும். நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு பேட்டர் மாதிரி வரும். ஸோ அப்போ வந்து நம்ம ட்ரேயில் ஊற்றிடலாம். இது பார்த்திங்கன்னா ஸ்டீமும் பண்ணலாம், பேக்கும் பண்ணலாம். இல்லை நீங்கள் ப்ரெஷர் குக்கர் கடாயில் கூட ஒரு 35 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி இருந்துன்னா பட்டர் ஷீட் ட்ரேயில் நம்ம ஊற்றிட்டு அப்படியே வந்து நம்ம ஓடிஜி இல்லைனா அவனில் வைப்போம். ஓடிஜி அவன் வந்து முதல்ல ப்ரீஹீட் பண்ணிக்கணும் 10 மினிட்ஸ் 250 டிகிரியில். அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் வந்து 170 இல்லைனா 190 டிகிரியில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். பேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் டீமோல் பண்ணிக்கலாம். இதை டீமோல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்து கட் பண்ணியும் சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே இது மாதிரி சாக்லேட் சாஸ் இருந்ததுன்னா இதை ஊற்றிட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். அப்படி கூட சாப்பிட்லாம். ஸோ இது வந்து உங்களோட இஷ்டம் தான், மேலே சாக்லேட் சாஸ் ஊற்றுறது, நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதெல்லாம். பட் வந்து ப்ளைனாகவே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கப் கேக் கூட பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே ஒரு ஓரியோ பிஸ்கட் வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கணுங்கிறதுக்காக. ஸோ பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.